வாழ்க குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஏப்ரல் 12 இன்றைய சிந்தனை தலைப்பு உயிர் வழி அறிவு. அறிவை அறிவால் அறிய பழகுதல் ஞானம் என்று நம்முடைய குருமகான் குறிப்பிடுறார். இப்போ ஞானம் என்றால் அதைத்தான் ஆன்மீக வாழ்வு. ஆன்மீக வாழ்வுன்னா அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல், இந்த விஷயங்கள் இணைந்த ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதரும் வாழணும். ஏன் அப்படி வாழணும்னா அதுதான் உயிர் வழி அறிவுங்கிறது. அறிவு சார்ந்து அந்த அறிவு எல்லாத்துக்குள்ளாரே இருக்குது, எனக்குள்ளாரே இருக்குது. அதுதான் தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதியாக எனக்குள்ளே இருக்குங்கிறத ஒவ்வொரு மனிதரும் உணரும்போது, உணர்வுங்கிறது வேறு, அறிந்து கொள்கிறதுங்கிறது வேறு. ஒரு ஒரு விஷயத்தை பற்றி பலரும் பல வாக்கில் சொல்கிறாங்க, படிக்கிறோம், கேட்குறோம். எத்தனையோ சிறு வயதுலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை அறிந்து கொண்டதுனால அறிவுன்றோம். ஆனால் அது எல்லாம் நாம அனுபவித்து உணர்ந்து கொள்வது, அதுதான் உயிர் வழி அறிவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பையன் ஒரு பேப்பரில் அரசாணிக்காய் படம் வரைஞ்சி கொண்டு வந்து காமிக்கிறான். அடாடாடாடா, நெஜோ பூசணிக்காய் மாதிரியே இருக்குது, அரசாணிக்காய் மாதிரியே, அரசன் ஆணைக்காய். அது அவ்வளோ மதிப்பு. ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் திருமணம் பண்ணுறாங்கன்னா அரசன் அனுமதி கொடுத்தா தான் திருமணம் நடக்குமா ஒரு காலகட்டத்தில். அப்படி அனுமதி எப்படின்னா இந்த அரசன் ஆணைக்காய். இப்போ நம்ம சிவப்பு பூசணிக்காய்ன்னு சொல்கிறோமே, அதுதான். அந்த காயை கொடுத்து விடுவாரா ராஜா அந்த கல்யாண வீட்டுக்காரவங்களுக்கு. அப்போ அனுமதி கிடச்சிருச்சுன்னு அர்த்தமாக. அதுதான் அரசன் ஆணைக்காய். அது பார்த்தா மஞ்சளும் பச்சையுமா அந்த காம்பு பகுதிக்கு ஒரு கலர் கொடுத்து அந்த பையன் அழகாக வரைஞ்சிருக்கான். நம்மளும் 1ஆம் கிளாஸ்லேருந்து பாடம் படிக்கும்போது அந்த அரசாணிக்காய், ஆனா அரசாணிக்காய், அது படம் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கோம். படம் பார்த்து சொல்லணும் வார்த்தைகளை, அப்படியெல்லாம் படித்தோம். அது ஒரு கலரில் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த அரசாணிக்காய் அப்படிங்கிறத படத்தின் மூலமாகவே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் முழுசாக நம்ம அந்த காயை பார்க்கவே இல்லை, பேப்பரில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் வயது ஏற ஏற ஒரு நாள் நம்ம அந்த அரசாணிக்காயை முழு வடிவத்திலேயே பார்த்துறோங்கும்போது அப்போ தான் இத்தனை நாள் நம்ம பேப்பர்களில் பார்த்ததெல்லாம் வெவ்வேறையாக இருந்துச்சு. ஒருத்தர் பெருசாக போட்டிருந்தார், கொஞ்சம் நீட்டமாக போட்டிருந்தார், கொஞ்சம் உருண்டையாக போட்டிருந்தார், கொஞ்சம் சப்பட்டையாக போட்டிருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில். ஆனால் இப்போ நிஜமாக பார்க்கும்போது முழுமையான பூசணிக்காய். இதுதான் அறிவை அறிவால் அறிந்த தெளிவு, அதுதான் ஆத்மா அனுபவம். ஒரு தடவை பார்த்துட்டோம் அந்த பூசணிக்காயின்னு உடனே வாழ்நாள் முழுதும் நமக்கு அரசாணிக்காய்னு உடனே அந்த மஞ்சள் கலரும் மெரூன் கலருமா கலந்த அது இப்போ காயாக இருந்ததுனால லேசாக பச்சை கலரில் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம அறிவுக்குள்ளே உள்ள அடக்கம் பெறும். எப்போ நினச்சாலும் அதுதான் வரும். நம்ம யார்கிட்டையாவது அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னம்னா கூட அந்த அரசாணிக்கானோன்னா நமக்கு அதுதான் நிஜமாக பார்த்தது தான் ஞாபகம். அதுதான் உயிர் வழி அறிவுன்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம உயிர்ங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு, அது இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த உடல் இயங்குது, மனம் இயங்குதுன்னா அது காரணமாக இருக்கிறது உயிர். அந்த உயிர் என்பது வெளியில் இருக்கும்போது ஈத்தர், எத்திரியல் பார்ட்டிகள், ஆகாசத்துகள் என்றெல்லாம் சொல்லப்படுது. அதுதான் முதல் பௌதிக பிரிவு. அதனால் ஆக்கப்பட்டது தான் இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது, இந்த பிரபஞ்ச தோற்ற பொருள்கள் எல்லாமே, நீங்கள் நானும் எல்லாம். அப்போ அந்த முதல் பௌதிக பிரிவாகிய விண் தான் ஜீவன்களில் இயங்கும்போது அது உயிர் என்று பேசப்படுகிறது. உய்வதற்காக இருப்பது உயிர். அந்த இயக்கம் அதைத்தான் இன்றைக்கி ஒரு உதாரணத்தில் மகரிஷி சொல்கிறாங்க. ஒரு விளக்கை பார்க்குறோம், எண்ணெயை ஊற்றி சுட்டியை போட்டு வச்சு அதில் ஒரு திரியை போட்டு பருத்தி வச்சிடுறாங்க. அந்த வெளிச்சம் அந்த ரூம் பூரா பரவும். ஏன்னா இந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னமோ இன்றைக்கி தான் வந்திருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் முற்காலத்தில் கம்பருடைய ராமாயணத்துலேயும் சரி, இன்னும் மகாபாரதத்துலேயும் சரி, பல இடங்கள்லேயும் இந்த விண்ணுடைய இயக்கம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத கதைகள் வாயிலாகவே சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இந்த பஞ்ச பாண்டவர்கள்
கௌரவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க பாரத போர் நடத்துனாங்கிறதெல்லாம் தெரியும். இவங்க 100 பேரும் ரொம்ப தப்பு பண்ணுறவங்க, அவங்க நல்லது பண்ணுறவங்க பாண்டவர்கள் இப்படிங்கிறது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவங்க எல்லாருக்குமே ஒரே குருமகான் தான். இந்த 100 பேருக்கும் சரி, இந்த 5 பேருக்கும். இந்த குரு ஒரு நாள் என்ன சொல்கிறார், இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்தப்பா, இந்த ரூம் நிறைச்சிடணும். நான் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது ஒரு இடைவெளி இல்லாமல் இருக்கணும். எந்த இடத்துலையும் காலியாக இருக்கக்கூடாது. இந்த ரூம் ஃபுல்லாக அடைச்சி வச்சிடணும். எந்த பொருளை கொண்டு அடைப்பீங்களோ அது எனக்கு தெரியாதுன்ட்டார். இந்த கௌரவர்கள் 100 பேர் வைக்கப்பில்லு அது இதுன்னு கொண்டுட்டு வந்து வீடு பூரா நிறைச்சிட்டாங்க. ஆனால் வைக்கப்பில்லுக்கு இடையில ஓட்டை தெரியுது, சந்து தெரியுது. இது எப்படா அடைக்க முடியும்? சரி, நம்ம அதான் ஃபுல்லாக அடைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. குரு சாயந்தரம் வந்து பார்த்தார். என்னடா இடைவெளியெல்லாம் இருக்கே, ஆஹா உங்களுக்கு அறிவில் என்ன தெளிவு வரல அப்படின்ட்டார். அங்கே அந்த பஞ்சபாண்டவர்கள்ன்ற 5 பேர் அவன் ரூமுக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் ரூம் தான்க்கா. வீட்டை ரூமை திறந்து பார்த்தா பூரா பளிச்சுன்னு வெளிச்சம். ஏன்னா ஒரு சின்ன விளக்கை பொருத்தி வச்சுருக்காங்க. அந்த சுடர் எரியுதே, அந்த இடத்துல தான் அணுக்கள் நெருக்கமாக இருக்குது. அவனுடைய விரிவலை தான் ரூம் பூரா வெளிச்சமாக காட்டுது. அதுபோல தான் இந்த மனித மனம்ங்கிறது. உயிர் என்பது அந்த சுடரில் எரியிற தீக்கங்கு மாதிரி. அது இயங்கினா தான் அதிலிருந்து வரக்கூடிய விரிவலை மனமாக செயல்பட முடியும். அதனால தான் உயிரின் இயக்கமே, உயிரின் படர்க்கை நிலையே மனம். இப்போ உயிர் வேறு மனம் வேறையா? ரெண்டும் ஒன்று தான். உயிரின் இயக்கம், உயிரின் படர்க்கை நிலை தான் மனம். அதனால தான் கடலும் அலையும் போன்றது உயிரும் மனமுங்கிறார் நம்ம குருமகான். கடலில் என்ன இருக்குன்னா தண்ணி இருக்குது. அலையில் என்ன இருக்குது? கடல் அசைந்தால் நீர் அசைகிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அலைன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அந்த அலையில் என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது. நீரின் அசைவு தான் அலை. அந்த அசைவு நின்றுட்டா நீராகி போயிடும். ஆக வேகமே விவேகமாக, விவேகமே வேகமாக இருக்கிறது. ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அதுதான். இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு எல்லா பொருளையும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கிறது. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டிங்கிற முறையில் இதெல்லாம் அறியக்கூடிய அறிவு மனிதனில் தான் இருக்குது. 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் இல்லை. இந்த 6வது அறிவுடைய சிறப்பு அதுதான் உயிர் வழி அறிவுங்கிறது. ஷடப்பொருளை பார்க்குறோம், அது 5 பௌதிக பிரிவுகளுடைய கூட்டு தான். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. உருண்டையா, நீட்டமா, கட்டையா, குட்டையா சொல்கிறோம். அதற்குள்ளாக ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு, அதுதான் கான்ஷியஸ்னஸ். அந்த இயக்கத்துக்கு மூலமாக இருக்கிறது தான் அழுத்தமெனும் உந்து ஆற்றல், அதுதான் வேகம். அந்த வேகம் இப்படித்தான் இயங்க வேண்டும் அப்படிங்கிறதான் கான்ஷியஸ்னஸாக இருக்குது. ஷடப்பொருள்களில் அதன் தன்மையாக இருக்குங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, உயிர் வழி அறிவு மனிதன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, கதவுங்கிறது ஒரு ஷடப்பொருள் தான், கல்லுங்கிறது ஒரு ஷடப்பொருள் தான். அதுக்கெல்லாம் பஞ்சபூத கூட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு 6வது அறிவு இருக்குது. கதவுல போய் முட்டிக்குவேன், மண்டை வீங்கிட்டு இருக்கோம். யாராவது கேட்பாங்க, ஏடப்பா மண்டை புடைச்சி கிடக்க, கதவு இடிச்சிருச்சுங்க. கதவாக இடிச்சிச்சு மண்டையில், இவன் தான் போய் இடிச்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஜடப்பொருளில் நான் தொடர்பு கொள்ளும்போது எப்படி தொடர்பு கொள்ளணுங்கிற அறிவு இருக்கே, அதுதான் உயிர் வழி அறிவு. அது மயக்க நிலையில் இருக்கிறனால தான் வார்த்தைகள் அப்படி சொல்கிறான். அதே மாதிரி கல்லில் போய் இவனே தட்டிக்குவான். கேட்டோம்னா நகத்தில் என்னப்பா விரலில் கட்டு போட்டிருக்க, கல் தட்டிடுச்சுங்கப்பா. கல் இவன் காலை தட்டுச்சா? இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது. இதுதான் ஷடப்பொருளுக்கு அதன் தன்மை. அந்த தன்மை என்னங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு உயிர் வழி அறிவு ஆகிய 6வது அறிவு மனிதன்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஜீவன்களில் மனமாக இன்ப துன்பத்தை உணர்கிற அளவுக்கு தான். அங்கே பசிச்சா சாப்பிடும், தூக்கம் வந்தால் தூங்கும், தன்னை போல் குட்டியை போட்டு இனபிரிச்சி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அப்போது அந்த மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு மனம்ங்கிற அளவில் தான் இருக்குது. ஆனால் 6வது அறிவுன்னு மனிதன்னு வரும்போது தான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவாக இருக்குது. அப்போ அந்த அறிவுங்கிறது இருப்பு.
இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம், உணர்த்துவது உடல். இந்த 4 தத்துவத்தையும் சரியாக புரிந்து கொள்கிறதுக்கு இந்த உயிர் வழி அறிவுங்கிறது தான் நமக்கு உதவியாக இருக்குங்கிறார் மகரிஷி. நம்ம உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும்போது எல்லா மனிதர்களையும் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ தெய்வம் தெய்வம்னு சொல்கிறோமே, மனிதனால் செய்ய முடியாதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு உள்ளும் புறமுமாக இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றதே. பேர் கொண்ட சக்தி எனக்குள்ளாக இருக்கிற மாதிரி தான் எல்லா மனிதருக்குள்ளாரையும் இருக்கும்போது எந்த மனிதருக்கும் துன்பம் தரணும்னு நினைக்க மாட்டான் மனுஷன். அப்படி துன்பம் தந்தால் யாருக்கு துன்பம் தர்றான்? தெய்வத்துக்கே துன்பம் தர்றான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த மனித நேயங்கிறது ஆன்ம நேயமாக எல்லா ஜீவன்லேயும் அதே அறிவு தான், அதே தெய்வீகம் தான் உள்ளே இருக்கப்போ எந்த ஜீவனுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஆன்ம நேயம். இந்த உயிர் வழி அறிவை ஒவ்வொரு மனிதரும் பெறும்போது தான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ்வான். அதே சமயத்தில் துன்பப்படும் உயிர்கள், தனக்கு முன்னாடி எந்த ஜீவன் துன்புறுத்தாலும் யார் துன்புறுறாங்க? இறைவனே துன்புறுகிறான். அப்போ நான் அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? அந்த உயிர் வழி அறிவு எழுச்சி பெறும். நம்மளால் முடிஞ்சதை செய்யணுங்கிறோம். அதுதான் தெய்வீகத்தன்மைங்கிறது. அதை தான் அந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பண்பை வெளியே கொண்டு வரணும். அப்படின்னா அறிவினுடைய கட்டுக்குள்ளார உடலும் மனமும் வந்துடணும். ஆனால் பல பிறவிகளில் கொண்டு வந்த பழக்க பதிவுகள், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனென்போ இதிலேயே மனுஷன் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால எல்லா உண்மைகளும் மறந்து போயிட்டான். மறந்ததை அவ்வப்போது தோன்றிய மகான்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மனித குலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு. அந்த வகையில் தான் நம்முடைய குருமகானும், எப்பா இறை உணர்வு பெறணும் நீங்கள் எல்லாமே, அதுக்கு உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறக்கூடிய குண்டல் யோக பயிற்சியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக இறை இணைப்புக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறார். அந்த வகையில் தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு அந்த உயிர் வழி அறிவுங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் நாலெட்ஜுங்கிறார். ஸ்பிரிட் அப்படின்னா உயிர். ஏன்னா அந்த உயிரை பற்றிய ஒரு அறிவு, அந்த உயிர், அந்த இயக்கம் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு இயக்கம் என்று இருந்தால் அது ஆரம்பம்ங்கிறோம். அந்த ஆரம்பங்கிறதுக்கு இடையில மாற்றங்கள்லாம் வருது, அப்புறம் முடிவுங்கிறது உண்டு. இந்த எல்லா ஷடப்பொருளாக இருந்தாலும், அது ஜீவனாக இருந்தாலும், மனிதராக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானது தான். இந்த உண்மைகளை உணரும்போது அந்த உயிர் வழி அறிவுங்கிற அந்த நிலையில் நம்ம வாழக்கூடிய காலங்களில் யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிற ஒரு எண்ண எழுச்சியும் ஏற்படுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.